எங்களை தேடி தூர்வாசர் முனிவர் வந்திருக்கிறார். அப்படியா? ஆமா. அப்படின்னா நேரடியா வர சொல்லு. வர சொல்லட்டுமா? ஆமா. சரி. இப்போ ஏன் அரமணி வந்திருக்கின்றீர்களே? ஏன் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நிக்கிறீங்க? ஐயா தூர்வாசரே, அதாவது இன்னவர் உலக படியக்கூடிய கடவுள் அந்தவர் இடபாகத்தில் கூடிய உமா பார்வதி நான். ஆமா. நீ விண்ண மண்டலம், மேக மண்டலம், நட்சத்திர மண்டலம், சூரிய மண்டலம், வாயு மண்டலம் சொல்லக்கூடிய மேலே 7 மண்டலம். 7 மண்டலம். அதெல்லாம் இதெல்லாம் பாதாளம் சொர்க்கம் சொல்ல கீழே 7 மண்டலம். 7 மண்டலம். 14 மண்டலத்துக்கு அதிபதியாகிய ஆமா துருவமலத்தை ஆளக்கூடிய தூர்வாசரிசியாகப்பட்டார். ஆமா. எங்களுடைய வெள்ளையங்கிரி நோக்கி நீ பூநூல் வழியாக வந்திருக்கிறீ. எப்படி வந்த? பூநூல் வழியாக வந்திருக்கீங்க. பூநூல் வழியாக வந்திருக்கேன். ஆமா. பூலோகத்தை பார்க்கலாம் என்று வந்திருக்கேன். ஆமா. அப்படி இருந்தாலும் அதாவது எங்களுடைய அதாவது பாதம் பணிந்து உனக்கு வேணுங்கிற வரத்தை ஆசீர்வாதம் பெற்று போகலாம். உங்களுடைய பாதத்தை நான் படி இருந்தா. ஆமா. என்னுடைய பாதத்தை படி இல்லை. நீ எப்படி நான் கீழே கீழே மேலே 14 உலகத்துக்கு நான் அதிபதி, 100 மண்டலத்துக்கு நான் அதிபதி. என் காலில் வந்து வணங்கும் ஐயா தூர்வாசரே, மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்க. முடிஞ்சா எங்களுடைய பாதத்தை படிச்சு போக முனிவரே. எப்படி தெரியுமா? என்னுடைய அனுபவம் எப்படி தெரியுமா? எப்படி? ஆனால் கொடுத்தால் வரு கொடுப்பேன், சாபத்தை கொடுப்பேன். சீக்கிரம் வணங்குங்க. ஓ, உங்க பாதத்தை நாங்க வணங்கணும்? ஆமா முனிவரே, தூர்வாசரே, எங்களுக்கு வேண்டிய வரமை கொடுப்பலாம். அதனாலே நீ எங்க பாதத்தை வணங்கி விட்டு வேண்டிய வரத்தை வாங்கி கொண்டு செல்வா. ஆஹா பரமனே, ஈசனே, இன்னும் ஒரு முறை சொல்கிறேன் கேள். ஐயா பார்வதி, எத்தனை முறை சொன்னாலும் உன் பாதப்படி நான் கடவுள் இல்லை. பாதப்படிய கடவுளே உன்னுடைய பாதப்படி நாங்கள் கடவுள். நாங்கள் தான் கடவுள், நீ கடவுள் அல்ல. இல்லை. முடிஞ்சால் பாதம் பணி வேண்டும். இல்ல வந்தா வழி விட்ட வராத வழியில் ஓடி ஓடி விடு. ஏய் மூடடி வாய. ஏய் திருமதிகளை அடாதப்பட கூடாது. ஓடி விடு. எப்படி என்ன பத்தி தெரியுமா தெரியாது அவனுக்கு? இந்த பூலோகத்திலே நான் கடவுள், நான் இயேசு, நான் பரமே, நான் 33 கோடி ஜீவகாசுகளுக்கு படி அடக்கிறேன், வரம் கொடுக்கிறேன் என்று இந்த பூலோகத்தை ஏமாற்றி கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஏமாத்த பாக்குறியா? 33 கோடி தேவர்களும் ஆமா 48,000 ரிஷிமார்களும் ஆமா முதன்மையான ரிஷி என் பாதம் அணிய வேண்டும் சொல்லுகிறீ. ஆமா உன் பாதம் படிய முடியாது. முடிஞ்சாலும் ஈசன் பாதம் பணிந்து உனக்கு வேண்ட வரை பெற்று செல். மதேரி இல்லாம இருந்ததனால் இப்ப என்ன சாபம் கொடுத்திருக்கின்றேன். எப்படி சாபம்? என்ன ஆசைமான படியலக்க உலக படியலக்க உத்தம வரம்பு கடவுளுக்கு என்ன சாபம் காடு மேடா திரிந்து பேய் பிசாசினுடைய அலைந்து
சுடுகாட்டுல சுத்தப்படுத்தி தின்னு சுடுகாட்டு சாம்பலை அணிந்து பித்தளை குடித்து பேய் போல ஆடிக்கொண்டு வர வேண்டிய சாபத்தை கொடுத்திருக்கேன். என் மனவளவுக்கு சாபம் அளித்ததினால் உனக்கு நான் சாபம் கொடுக்கிறேன். என்ன சாபம் கொடுப்பா? என்ன சாபம் கொடுக்க தெரியுமா? கண்ணு மறி போகும்படி அதை சாபம் அன்னவர் தேவையாளை உமா பாலுவருக்கு சாபம் என்ன மரபோல் நின்று உனக்கு 22 நேத்திரம். ஆமா, எத்தனை நேத்திரம்? 22 கண்கள், 22 கண்ணு பறி போகும்படி உமா பார்வதி சாபம் அளித்திருக்கேன். போ எனக்கு சாபத்தை கொடுத்ததுனா தேயோ சுடுகாடு அழைச்சு பேய் போல பிரிந்து ஆனால் எப்படி ஆக வேண்டும்? எப்படி முதல் கரையிலே நீ ஆக்கப்பட்டது ஆத்துக்கரையிலே பெரிய ஆண்டி சாபம் சாபம் உனக்கு நான் சாபம் அளித்ததினால் சுடலக்கரையிலே அதாவது பெரிய சாபம் சாபத்தை நிகழ்த்தி சாபத்தை கொடுத்திருக்கின்றேன். சாபம் இல்லை, கிளம்பு போ.